சூப்பர் ஃபுட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 10 உணவு வகைகள் குளிர்காலத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. பொதுவாகவே உணவு என்று வரும்போது ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வதுதான் மிகவும் நல்லது. மேலும் நீங்கள் நன்றாக சாப்பிட்டால் மட்டுமே உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். தற்போது பருவத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த வானிலை கொண்டு வரும் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு உங்கள் உடலை நீங்கள் நன்கு மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் சத்தான உணவுகளை உங்கள் உணவில் அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் குளிர்காலத்திற்கு முன்னேறும் போது பருவகால நோய்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நாம் மேற்கொள்ளும் அனைத்து விஷயங்களிலும் சிறிது கவனமாக இருப்பது நல்லது. இதன் அடிப்படையில் நாம் அனைவரும் குளிர்காலத்தில் நம் உடலை சூடேற்றக்கூடிய உணவுகள் எவை என்பதை தெரிந்து கொண்டு அதனை நம் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குளிர்காலத்தில் எந்த மாதிரியான உணவுகளை உங்கள் உணவு முறையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கின்றீர்களா? வீட்டில் இருந்தபடியே வேலை செய்து வருவது உங்களுக்கு இறுக்கமான மூட்டுகள், இரைப்பை பிரச்சனைகள், தோல் முறிவுகள் போன்றவற்றை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. அதிலும் குளிர்காலம் தொடங்கியவுடன் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது இன்னும் கடினமாகிவிடும். ஆகையால் சூப்பர் ஃபுட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 10 உணவு வகைகளை குளிர்காலத்தில் நீங்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் அன்றாட உணவில் பச்சை காய்கறிகளை சேர்ப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். பச்சை காய்கறிகள் ஆனது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. கைகளிலும் கால்களிலும் ஏற்படும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது. பாலாக்கீரை, வெந்தயக்கீரை, புதினா இலைகள், பச்சை பூண்டு, மேலும் கீரை வகைகள் பொதுவாகவே நல்லது. கருணைக்கிழங்கு, குறிப்பாக ஊதா நிற கருணைக்கிழங்கு, நூக்கல், முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், சக்கரவள்ளி கிழங்கு போன்ற வேறு உள்ள காய்கறிகளை நீங்கள் உணவில் அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு ப்ரோபயோட்டிக் உணவு ஆகும். வேறு உள்ள காய்கறிகள் எடை இழப்புக்கு உதவுகிறது. இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மேலும் ஊட்டச்சத்துக்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த உதவுகிறது. இதை நீங்கள் இக்கீஸ், சப்ஜி அல்லது கிரேவி போல் தயார் செய்து சாப்பிடலாம். வேறு உள்ள கிழங்கு வகைகளை வேக வைத்து அதில் சிறிது உப்பு மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் வறுத்து கூட சாப்பிடலாம். சக்கரவள்ளி கிழங்கை வேக வைத்து அப்படியே சாப்பிடலாம். அந்தந்த பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை நாம் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பருவகால பழங்களில் நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளது. இவை தவிர சருமத்தின் நீரேற்றத்திற்கும் இந்த பருவ கால பழங்கள் உதவுகின்றன. சீதாப்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் போன்ற பழங்களை சாப்பிடலாம். நன்கு பழுத்த பழங்களை சாப்பிடுங்கள். பழத்தை கழுவிய பின் முழுமையாக அப்படியே கூட சாப்பிடலாம். மதிய உணவிற்கு பதிலாக கூட நீங்கள் இந்த பழங்களை சாப்பிடலாம். எள்ளில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆல் நிறைந்துள்ளது. மேலும் இது எலும்புகள், தோள்கள் மற்றும் கூந்தலுக்கு மிகவும் நல்லது. எள்ளை வைத்து எள்ளு லட்டு அல்லது எள்ளு பர்ஃபி தயார் செய்யலாம். மேலும் உங்கள் உணவில் கூட நீங்கள் இதை சேர்த்துக் கொள்ளலாம். வேர்க்கடலை ஆனது உலகின் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாக உள்ளது. வேர்க்கடலையில் வைட்டமின் பி, பாலிஃபினால்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் போன்றவை நிறைந்துள்ளது. இது இதயத்திற்கு மிகவும் நல்லது. வேர்க்கடலையை நீங்கள் வேக வைத்தோ அல்லது வறுத்தெடுத்தோ சாப்பிடலாம். வேர்க்கடலை சட்னி சாப்பிடலாம். சாலட் மற்றும் சப்ஜிகள் போன்றவற்றில் சேர்த்து கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.